ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இது சின்ன பசங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. இது ஏன் நம்ம ஊரில் அதிகமாக வருது? டயபெட்டிஸ்ன்றது நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஏர்லியராகவே அப்போ அவங்க கண்டுபிடிக்கணும் ப்ரீ டயபெட்டிஸாக இருக்காங்களா இல்லையானா, அதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்கா, மானிட்டரிங் பண்ணுற விதம் இருக்கா? பட் இப்போ மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ எனக்கு சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். ப்ரெக்னென்சியில் ஒருத்தவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது அப்படியே கூட கண்டினியூ ஆகுமா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஆல்சோ? ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ இது மூணை தவிர there is something called as gestational diabetes mellitus. ஸோ இதுதான் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி. இவ்வளோ நாள் இன்சுலின் போட்டேன், அதனால எனக்கு மசில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் திஸ் ட்ரூ ஆர் மித்? It is definitely not true. ஸோ இப்போ நிறைய பேர் இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே காமனாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது என்னெல்லாம் இருக்கும்? வயலை 40 IUவில் வச்சுருந்தாங்கன்னா சிரிஞ்சை 100 IUவில் எடுத்துருவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த டோசேஜ் சேஞ்சஸ். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஆஹா வித் சுமையா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட பாட்காஸ்ட்டில் நிறைய டாக்டர் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே அவங்களோட நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் ஆஹான்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான டாக்டர் தான் நான் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருப்பேன். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களோட இன்வைட் பண்ணுவேன்னு. பிகாஸ் இங்கே எல்லாருக்குமே முக்கால்வாசி இந்த டிசீஸ் இருக்கும், இனிமேலும் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய ஃபேக்டும் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுனா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரிசர்ச் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஐ வெல்கம் டாக்டர் பிரசாந்த் அருண், சீனியர் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், MV ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? ஆல் குட். ஸோ எங்களுக்காக டைம் எடுத்து உங்களோட பிஸி ஸ்கெடியூலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாருமே க்யூரியஸாக பார்த்துட்ருப்பாங்க, அப்படி என்ன எல்லாருக்கும் டிசீஸ் வரப்போகுதுன்னெலாம் நீங்கள் பயமுத்துறீங்க, கோவிட் மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, டயபெட்டிஸ் தான். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருக்குமே இருக்கும், இந்த ரூம்லேயும் நிறைய பேருக்கு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இன் அண்ட் அவுட் நம்ம பேசுகிறது தான் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நான் உங்களை ரொம்ப வெல்கம் பண்ணுறேன் எங்களோட கிளினிக்கில். ஒரு ஃபிசியோதெரப்பி பேஜில் எதுக்கு நான் டயபெட்டாலஜிஸ்ட்டை கூப்பிடணுன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் ஃபீல்ட் வி ஒர்க், நம்ம எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக இருக்கிறதுனால இது ரொம்ப காமனாக இருக்குது. அதனால மஸ்குலர் இது இஷ்யூஸ் எல்லாமே நிறையா வருது, ஃப்ரோசன் ஷோல்டர் வருது, நிறைய ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது. ஸோ ஐ தாட் நம்ம ரூட் காஸ் இதுதான். ஸோ லெட்ஸ் அந்த ரூட் காஸை நம்ம நல்லா கேட்கலாம் அப்படின்னு நினச்சி தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன். ஸோ எஸ் சார், ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இது சின்ன பசங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. இது ஏன் நம்ம ஊரில் அதிகமாக வருது? ஸோ நல்ல ஒரு கேள்வி. பிகாஸ் டயபெட்டிஸ்ன்றது நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ ஆனால் சொல்லப்போனால், இப்போ நீங்கள் அந்த ஒரு டேபிளோட ஆடு பார்த்துருப்பீங்க, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் டேபிள் மேட் மாதிரி. அந்த மாதிரி இப்போ மேல் வீடு கீழ் வீடு போய் நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. அண்ட் நம்ம இந்தியாவில் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒன்று தெரிஞ்சிக்க வேணாம். எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிக்க வேணாம், ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா நான் மாத்திரை சாப்பிட பயம். அப்புறம் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சால் நான் என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்கும், மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயம் இருக்குது ஒன்று. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு நோ தே ஹேவ் டயபெட்டிஸ். நம்பர் 2, தே டோன்ட் நோ சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் என்னெல்லாம்னு தெரியாது. ஸோ அவங்க டாக்டர்கிட்ட போகும்போதே அவங்க டயபெட்டிஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை. பை த டைம் தே கம் டு அ டாக்டர், அவங்க அதோட காம்ப்ளிகேஷன்ஸையும் செட்டின் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ தட் இஸ் another ப்ராப்ளம். லேட்டாக அவங்க டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று யூஸ்வலி மருந்து, எல்லாருக்குமே இப்போ ஒரு மருந்தோ இல்லை ஊசியோ போடணும்னா ஒரு பயம். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு டேக் மெடிசின்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன். ஸோ வி ஹேவ் டு கம் ஓவர் ஆல் த 3. அண்ட் அதுக்கு இப்போ நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி யூஸ்ஃபுல். பிகாஸ் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க, போய் டெஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டெஃபினெட்லி வெரி குட் இனிஷியேட்டிவ். நீங்கள் பண்ணுறது கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி கேட்டதில் நம்மளோட ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, 101 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் டயபெட்டிஸோடு இருக்காங்க. இதே இது 136 மில்லியன் பீப்புள் ப்ரீ டயபெட்டிஸோடு இருக்காங்க. இப்போ ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா அவங்க இன்னும் டயபெட்டிஸ் வரலை, ஆனால் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்படி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். பட் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் தள்ளி போட முடியும். யங் ஏஜில் வராமல் கொஞ்சம் தள்ளி போட முடியும். ஸோ இதுக்கு அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே எக்ஸசைஸ் அண்ட்
பி ஆன் அ ப்ராப்பர் டயட். இதை பண்ணி அவங்களோட ஒரு 5 to 7% ஆஃப் பாடி வெயிட் கம்மி பண்ணுறனாலேயே ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அவங்களால கம்மி பண்ண முடியும். ஸோ இமேஜின் த யங்கர் ஜென்ரேஷன் knowing that your parents have diabetes. இப்போ 2 பேரண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்குனாலே the risk of diabetes is 90%. Oh my God. இதே இது ஒரு பேரண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்குனாலும் the risk of diabetes is 70%. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியுதுன்னா, நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னா, இட் இஸ் ஹை டைம் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியம், இப்போ இந்தியாவில் why is diabetes? ஏன்னா இப்போ இந்தியா இஸ் கால்ட் as the world capital of diabetes. ஓகே. இது எதனால் சொல்லப்படுது அப்படின்னா, இந்தியன்ஸில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இட்லி, தோசை, வடை, ரைஸ், காலையில நைட் வரைக்கும் கார்ப்ஸ் தான் நிறைய. கார்ப்ஸ் போட்டு லோட் பண்ணுறோம். அவர் டயட் லேக்ஸ் ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் வெளியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தே ஆர் மீட் லவர்ஸ். அவனோட எல்லா மீட்லேயுமே, அவனோட எல்லா மீல்லையுமே அவனுக்கு வந்து சிக்கன் இல்லை ஃபிஷ்ஷு, பர்கர்ஸ், ப்ரான் என்னாச்சும் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கே வந்து அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் கிடையாது. நடந்து தான் போவாங்க, மெட்ரோ ரயிலுக்கு போவாங்க, மெட்ரோவில் இறங்குவாங்க, போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகம், ப்ரோட்டீனும் அதிகம். ஸோ ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் கம்மி. பட் நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து தெருவுக்கு போனோம்னா கூட ஏதாவது ஒரு பைக்கு இல்லை ஏதாவது ஆப்பில் தட்டுறோம், வண்டி வந்துடுது, கூப்பிட்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாகவே கட் டவுன் ஆகிடுது. ஸோ மாடர்னைசேஷன்ன்றது ஒரு விதத்தில் நல்லது தான், பட் இன்னொரு விதத்தில் இதெல்லாமும் சேர்ந்து வருது. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் இப்போ செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு பில்டிங்கை சுற்றி வாக்கிங்லாம் போவாங்க. பட் இப்போ எங்கே போனாலும் சிசிடிவி இருக்கான்றது தான் முதல் ரிக்குவயர்மெண்ட்டாக செக்யூரிட்டி கேட்குறது. they don't want to go around the building. வயலுக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னோருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் டயபெட்டிஸ்ன்ற ஒரு வியாதியே இல்லையே, அதை பற்றிலாம் முன்னோர்கள் பேசினதே இல்லையே, நான் இப்போ எதுக்காக இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பயம்படுத்த பார்க்குறீங்களா? இட்ஸ் வெரி காமன் கொஸ்டின் ஐ கெட் ஆஸ்க்ட் ஆன் அ டே டு டே பேசிஸ். முன்னாடிலாம் டயபெட்டிஸ்னு யாரும் பேசினதே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையே இருந்தது, இப்போ ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க, சடனாக இதை ஏன் பிளாஸ்ட் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பார்க்குறாங்க நிறைய பேர் அதை. எக்ஸாக்ட்லி. ஸோ இது என்னன்னா, முன்னோர்கள் அவங்க வந்து வயலில் இறங்கி வேலை பார்த்தாங்க, ஃபிசிக்கலி தே வர் வெரி ஆக்டிவ் கம்பேர்ட் டு அஸ். அவங்க இந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது. ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வரலை. பட் நம்மளோட ஏஜ் மாடர்னைசேஷன் ஆனனால தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மசில் மாஸ் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒல்லியாக தானே இருக்கேன், எனக்கு எப்படி டயபெட்டிஸ் வரும்? நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒல்லியாக இருக்கேனே டாக்டர், நான் எனக்கு எப்படி? ஸோ இந்தியன்ஸ் ஆர் கால்டு தின் ஃபேட் இண்டியன்ஸ், சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நம்ம தின்னாக இருந்தாலும் நம்ம பாடியில் மசில் மாஸ் கம்மியாக இருக்கும், ஃபேட் மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஏர்லியராகவே அப்போ அவங்க கண்டுபிடிக்கணும் ப்ரீ டயபெட்டிஸாக இருக்காங்களா இல்லையானா, அதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்கா, மானிட்டரிங் பண்ணுற விதம் இருக்கா? ஸோ இப்போ டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டால், இன்கேஸ் யூ ஹேவ் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், இப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, தேர் ஆர் சிம்பிள் டெஸ்ட். இப்போ குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜிடிடி. ஸோ உங்களுக்கு அதில் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா, ப்ரீ டயபெட்டிஸா என்னன்றது அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். HbA1c இருக்குது, உங்களுக்கு 3 மாதத்தோட ஆவரேஜ் சுகர். ஸோ அண்ட் ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர்ஸ் இருக்குது. அந்த ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர்ஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கா, சாப்பிட்ட பிறகு எவ்வளோ ஏறுது, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் இப்போ மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ எனக்கு சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க டாக்டர்கிட்ட போக முடியும், அவங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குது, அவங்களுக்கு யூரின் போகிற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி வெடிப்பு வருது, எந்த ஏஜில் வேணால் வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்ட்டு, பட் அவங்க வந்து எதுவும் பண்ணாமல் அன்எக்ஸ்பிளைன்டாக அவங்களுக்கு ரொம்ப வெயிட் குறையுது அப்படின்னா தே ஹேவ் டு டெஃபினெட்லி கோ see a டாக்டர். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து பிளரிங் ஆஃப் விஷன் ஏற்படுது, தண்ணி தாகம் ரொம்பவே அதிகமாக ஏற்படுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக தே ஹேவ் டு கோ மீட் அ டாக்டர், செக் இஃப் தே ஹேவ் டயபெட்டிஸ். அண்ட் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க டிலே பண்ணவே கூடாது, டெஃபினட்டாக போய் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குது, மாமா எல்லாருக்குமே இருக்குது, பாட்டி தாத்தா. இல்லை, ஐ திங்க் இட் இஸ் நத்திங் டு பி ஃபியர்ட் ஆஃப். அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் எனக்கு இது வெளியே சொல்ல, இட் இஸ் நத்திங் டு பி அஷேம்ட். இது போய் டேபுவா யோசிக்கிறாங்க. இது ஒரு டேபுவா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. see டயபெட்டிஸ் இஸ் சம்திங் நீங்கள் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிங்கன்னா, இன்ஃபேக்ட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் there are chances that you can live healthier
தென் அ நார்மல் இண்டிவிஜுவல். பிகாஸ் அ நார்மல் இண்டிவிஜுவல் எதுவுமே கண்டுக்க பண்ண போகிறது மாட்டாங்க. கிடையாது, கரெக்ட், கரெக்ட். டயட்டில் இருக்க போகிறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனி டே எனி திங் கேன் ஹேப்பன். பட் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏர்லியாக நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு டிசீஸ் இருக்கிறத, அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. இஃப் யூ ஆர் ஃபிட், ஹெல்த்தி, மெயின்டைனிங் அ ப்ராப்பர் டயட், நீங்கள் வந்து மற்றவங்கள விட ஹெல்த்தியராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக உண்டு. ஸோ இந்த டியூரிங் ப்ரெக்னென்சியில் ஒருத்தவங்களுக்கு வந்து பிபி சுகர் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது அப்படியே கூட கண்டினியூ ஆகுமா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஆல்சோ? ஸோ இப்போ டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த டைப் 1 டயபெட்டிஸ்னால் யங்கர் இண்டிவிஜுவல்ஸ், சில்ட்ரன், இவங்களுக்கெல்லாம் வர்றது வந்து டைப் 1 டயபெட்டிஸ். அவங்க உடம்புல வந்து இன்சுலின் வந்து சுரக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் அவுட் சைடில் இருந்து தான் இன்சுலின் கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் அவங்க பாடியில் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். டைப் 2ன்றது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அடல்ட் ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப் வர்றதுக்கு பேர் தான் டைப் 2. பாடியில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்கும், பட் அந்த ப்ரொடக்ஷன் ஆகிற இன்சுலினை பாடியால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ டைப் 2 டயபெட்டிஸுக்கு நம்ம இன்சுலினும் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் டு பேஷண்ட். இன்னொன்று நான் சொன்ன ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு 1 ஸ்டேஜ் முன்னாடி இருக்கிறது ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ இது 3 தவிர தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். ஸோ இதுதான் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி. ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டயபெட்டிஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஜிடிஎம். பட் யூஸ்வலி ஜிடிஎம் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இட் வில் ரிவர்ஸ். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஒன்ஸ் தே ஆர் அ ஜிடிஎம், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி தே ஆர் ரிவர்சிங். பட் டெஃபினெட்லி லேட்டர் ஆன் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ தே ஹாவ் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் த ரிஸ்க் ஆஃப் தெம் டெவலப்பிங் டயபெட்டிஸ் இஸ் லெஸ். ஆர் எல்ஸ் டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவிங் ஜிடிஎம் உங்களுக்கு திருப்பி டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தே ஷுடன்ட் ஸ்டார்ட் again going back to their normal life. அந்த ரிஸ்க் இருக்குது. அண்ட் அந்த பாயிண்டில் வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ், இந்த இடத்துல யோர் ட்ரீட்மெண்ட் இஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதை வந்து நீங்கள் ஒரு லைஃப் டைம் கோலாக பார்த்துட்டிங்கன்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங். they'll be like லைஃப் லாங் எக்ஸசைஸ் பண்ணுமா, லைஃப் லாங் இன்சுலின் போடணுமா, அப்படி ஒரு அந்த எக்ஸசைஸ்ன்றத ஒரு எதிரியாக பார்க்காம, ஒரு ஃப்ரெண்டாக பார்க்காம, அதை ஒரு பேர்டனாக பார்க்காம, அதை வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி, ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஒரு 20 minutes எக்ஸசைஸ். இதுதான் நான் ரெகுலராக என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது. அவங்ககிட்ட நான் வந்து இங்கே பாருங்கள், டெய்லி நீங்கள் பல்லு வளர்க்குறீங்க, தூங்குறீங்க, சாப்பிட்றீங்க, கூடயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகிடுது. பட் இதில் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் ஓடிட்டுருக்குன்னா, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், டெய்லி நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடக்கிறேன் டாக்டர் அப்படின்வாங்க. அதான் கேட்டேன், ஓகேங்க நடக்கிறீங்க, எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்க? அதுதான் எக்ஸசைஸாக பண்ணுறேங்க. அதுதான் சார் எக்ஸசைஸ் அப்படின்னு. ஏங்க கொஞ்ச நாள் போனால் நீ நான் தூங்குறது ஒரு எக்ஸசைஸ், நான் டெய்லி நிறைய பேசுவேங்க, வாய்க்கு நிறைய எக்ஸசைஸ் விட்டால் அதெல்லாமே ஒரு எக்ஸசைஸ். வாக்கிங் இஸ் வாக்கிங், பேசிக்லி யூ வில் பி ஃபிட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸசைஸில் வந்து ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் பில்டிங். ஏன்னா நீங்கள் மசில் பில்ட் பண்ணும்போது தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம் டவுன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் அந்த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் கம்ஸ் டவுன். இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸே இருக்குனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறனால பேசிக்லி யோர் பிளட் சுகர்ஸ் கேன் பி கெப்ட் வெல் அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் யூ ஆர் டீலிங் வித் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால மசில் is very important in a person with diabetes. So the more muscle you have, the risk of diabetes is less. Okay. On the other hand, நிறைய பேர் வந்து ரீசனாக கேட்பாங்க, இவ்வளோ நாள் இன்சுலின் போட்டேன் அதனால எனக்கு மசில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் திஸ் ட்ரூ ஆர் மித்? It is definitely not true. Because muscle loss என்றது number one, when their blood sugar controlலே இல்லைன்னும் போது they start losing muscle. When they have uncontrolled blood sugar இருக்கும்போது what happens is the body starts losing muscle. அதனால தான் ஒரு person with diabetes when he is totally not on treatment he starts losing weight. அவங்க வந்து அது ஒரு நல்ல விஷயமா சிலவங்க எடுத்துப்பாங்க. But the problem is weight loss ஆகிட்டேன். But the problem here is he is losing muscle, he is not losing fat. So that is very important. But இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு கூடயே நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ லேட்டஸ்ட்லி there are a lot of GLP-1 analogs. I'm not meaning the drug பேர் சொல்லலை, but there are a lot of drugs that are being used for weight loss. இந்த drug வந்து originally has been found to treat diabetes. But அதோட இன்னொரு எஃபெக்ட் வந்து it helps in weight loss. ஸோ நிறைய பேர் இப்போ எங்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க இப்போ இதை பற்றி. அவங்க வந்து சார் நான் இந்த மாதிரி ட்ரக் இருக்குதுன்னு கேள்விப்படுறேனே, இஸ் இட் சேஃப், கேன் ஐ யூஸ் அ ட்ரக் ஃபார் வெயிட் லாஸ்? வெயிட் லாஸ்ன்றது ஒரு சிரிஞ்சில் வராது, இல்லை ஒரு டேப்லெட்டில் வராது.
வெயிட் லாஸ் இஸ் அ டெடிகேட்டட் திங். Process. டெய்லி இஃப் யூ ஒர்க் அவுட், நீங்கள் ப்ராப்பராக ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கீங்க, டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க, லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக ஒரு நல்ல வெயிட்டில் மேட்ச் பண்ணி போக முடியும். இல்லை நான் சிரிஞ்சு போட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் அன் அக்யூட் ஃபேஸ். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், இப்போ அந்த மாலிக்யூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா உங்கள் பாடியை எப்போவுமே ஃபுல்லாகவே வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு பார்க்கும்போது சாப்பிட தோணாது. ஸோ பேசிக்லி யுவர் இன்டேக் கம்ஸ் டவுன். ஸோ யுவர் வெயிட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டவுன். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா த வெயிட் கம்மிங் டவுன் இஸ் யூஆர் லூசிங் யுவர் மசில் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடுதுன்னா யூ ஃபீல் வெரி வீக் அண்ட் உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீனும் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ சாப்பிட்டாலும் ஸோ அதனால வாட் ஹேப்பன்ஸ், ஓவர் அ பீரியட் டைம் யூ பிகம் வெரி வீக். பட் உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் மட்டும்தான் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை இட். பட் நிறைய பேர் சார் எவ்வளோ நாள் நான் இந்த மாத்திரை கண்டினியூ பண்ணணும், இப்போ டாக்கிங் அபவுட் ட்ரக்ஸ் ஃபார் வெயிட் லாஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ட்ரக்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் அட் ஆல். ஏன்னா டயபெட்டிஸுக்கு ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மெடிசின் லைஃப் லாங் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேர் ஆர் வெரி ஃபியூ கேசஸ் வேர் ரெமிஷன் இஸ் பாசிபிள் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து என்கிட்ட வருவாங்க, இல்லை சோஷியல் மீடியாலெலாம் அங்கங்கே பார்த்துட்டு சார் 500 கொடுத்தா டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க, ட்ரிங்க் இருக்குன்றாங்க, பவுடர் இருக்குன்றாங்க. நான் அதான் சொன்னேன், அப்படி இருந்தால் they will not be spending crores and crores for research of diabetes. அவங்க அந்த 500 வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது என்ன விஷயம்னா அவங்க அதுக்கு டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவல் நேம் டு பி யூஸ்ட் இஸ் ரெமிஷன் ஆஃப் டயபெட்டிஸ். இப்போ என்ன ஆகுது, இப்போ ஒருத்தர் வந்து 130 கிலோ இருக்கார், அவர் ஹெவியாக ஒர்க் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸில் இருக்கார், எதர் இஸ் அ ப்ரீ டயபெட்டிக் ஆர் டயபெட்டிஸ் வந்து ஒரு 1 year 2 years டைமில் இருக்குது, அவரோட பீட்டா செல் ஃபங்க்ஷன் எல்லாமே உள்ள நல்லா இருக்குன்னும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹீ இஸ் லூசிங், நல்லா வெயிட் குறைஞ்சிடுறாரு. அரௌண்ட் 130 அவர் வந்து ஒரு 100 கீழே வந்துடுறாரு, நல்லா அவரோட இன்டேக் இம்ப்ரூவ் பண்ணிடுறாருன்னும் போது அவரோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுது பாடியில். ஸோ பேசிக்லி த பாடி கெட்ஸ் பேக் அண்டர் கண்ட்ரோல். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களுக்கு நம்மளால் மாத்திரைகள் ஸ்டாப் பண்ண முடியும், பட் நாட் ஃபார் எவர். பட் இங்கே அதான் இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒன்ஸ் இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஹிஸ் ட்ரீட்மெண்ட் ஹியர் இஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். அது அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காருன்னா as long as he is at the same weight he can push. பட் இல்லை நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது they start eating everything again, they start carb loading, they gain the weight, they bounce back. So the yo-yo phenomenon sets in and they again gain back the weight, the diabetes comes back. So even that's the mistake what people do. So there is nothing called as reversal, it's remission. It is you are under control with but diet and lifestyle modification. You have to be careful. So அது ஒரு terminology with people usually வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. ரிவர்சல் ப்ரோக்ராம் இருக்கு, நான் ட்ரிங்க் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு, அது அந்த மாதிரி பயங்கர மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. அண்ட் மோஸ்ட்லி இப்போ டாக்டர்ஸ் அதை எதிர்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஜென்யூனா பண்றவங்களுக்கும் அது பாதிக்குது, ரொம்ப பாதிக்குது. அண்ட் ஐ ஹேவ் பேஷண்ட்ஸ் who have gone for such programs. என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, 6 மாதத்துக்கு வரவே மாட்டாங்க, கம்ப்ளீட் ஃபாலோ அப் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு 7 months லேட்டர் அவங்க கீட்டோசிஸ் ஸ்டேஜில் வருவாங்க, இல்லை கோமா ஸ்டேஜில் வருவாங்க, இல்லை சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி டாக்டர் நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போனேன். அண்ட் நிறைய பேருக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. த ப்ராப்ளம் இஸ் உங்கள் வாய்க்குள்ளே ஒன்று போகுதுன்னா அது உள்ளே என்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாய்க்குள்ளே போட பாருங்கள். பிகாஸ் நிறைய இதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அக்யூட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் கொடுத்துருது, ஷார்ட் டேர்மில் கொடுத்துருது. பட் லாங் டேர்ம் அதனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வந்து அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டயபெட்டிஸ்க்கு டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சோன்னா இட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? டெஃபினெட்லி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஓகே. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் அவங்களால இப்போ மெட்ஃபார்மின் சொல்லுவாங்க, இப்போ மெட்ஃபார்மின் சில பேரால் டாலரேட் பண்ண முடியாது. இப்போ அதை நான் எப்போவுமே என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, இப்போ சிலவங்களுக்கு பைனாப்பிள் அலர்ஜி இருக்கும், சிலவங்களுக்கு லாக்டோஸ் அலர்ஜி இருக்கும், சிலவங்களுக்கு பால் அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி மேபி இஃப் த ட்ரக் இஸ் நாட் சூட்டிங் யூ தென் யூ கான் டூ இட். இப்போ சிலவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வி கான் யூஸ் சம் ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி எவ்ரி பேஷண்ட்டுக்கு மாறும். இன்னொரு காமன் சினாரியோ வாட் ஐ ஹவ் சீன் இஸ் ஐ வில் பி ட்ரீட்டிங் த ஹஸ்பண்ட். ஒரு 1 year இல்லை 2 years கழிச்சு ஒய்ஃப் வருவாங்க, எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இருந்தது டாக்டர், நீங்கள் அவருக்கு கொடுத்த மருந்தையே போட்டு பார்த்துட்டு நான் வரலாம். இட் இஸ் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அவருக்கு நான் கொடுக்குறேன்னா அது அவரோட பாடி, அவரோட கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரேட்டு, அவரோட லிவர் எப்படி இருக்குது, பேங்க்ரியாஸ் எப்படி இருக்குன்னெலாம் பார்த்துட்டு ஐ எம் கிவிங் ஹிம் த மாலிக்யூல். இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா அதே மாலிக்யூல் நான் போட்டால் அப்படி வேலை செய்யாது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. உங்களுக்கு உங்களோட டயபெட்டிஸ் பார்க்கணும். ஏன்னா இப்போ டயபெட்டிஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்கணும், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் பார்க்கணும், ஃபாஸ்டிங் சாப்பிட்ட உடனே சுகர் எவ்வளோ ஏறுது, உங்களோட சுகர் வந்து காலையில் நேரத்தில் அதிகமாக இருக்கா, ஈவினிங் நேரத்தில் அதிகமாக இருக்கா, நைட் நேரத்தில் அதிகமாக இருக்கா, மிட் நைட்டில் அதிகமாக இருக்கா. சி HbA1c இஸ் an average of 3 months.
which is 24/7 into 3 months. ஸோ இதில் வந்து நீங்கள் சிலவங்க வருவாங்க ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பியோர் நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்க HbA1c 9.5 இருக்கும். ஸோ அவங்க வந்து சார் எனக்கு சுகர் இங்கே வரும்போது நல்லா தானே சார் இருக்குது, ஆவரேஜ் மட்டும் ஏன் குறையவே மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ தட் இஸ் ஃபாஸ்டிங்கில் அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஈவினிங் டைம் மிட் நைட் டைம் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சுகர் ஸ்பைக் ஆகுது. ஸோ இதுக்கு வாட் வி டூ, வி ஹாவ் டெடிகேட்டட் டிவைசஸ். இப்போ லேட்டஸ்ட் AI டெக்னாலஜின்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் டிவைசஸ்லாம் இருக்குது. அது வந்து ஒரு பேட்ச் மாதிரி, வி புட் த பேட்ச். அது ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் எவ்ரி 15 minutes எவ்ரி 10 minutes டிபெண்டிங் ஆன் த பிராண்ட் அது உங்களோட சுகரை செக் பண்ணும். அண்ட் இது வந்து உங்கள் ஃபோனோட NFC வழியாகவும் கனெக்ட் ஆகிக்கலாம், ப்ளூடூத் வழியாகவும் டிபெண்டிங் ஆன் த டிவைஸ் அது கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு லோ ஒரு ஹை செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு இன்கேஸ் லோவுக்கு ட்ராப் ஆகுதுன்னா அவங்க ஃபோன் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே இதுக்கு அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அண்ட் மெனி பீப்புள் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்கீஸ் எல்லாமே இதை விரும்பி போட்டுட்டு போயிடுறாங்க. எதுக்குன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லோ ஹை எனக்கு செட் ஆகிடுது, இதை வச்சு நான் என்ன சாப்பிட்டா என் சுகர் எவ்வளோ ஏறுது, என்ன சாப்பிட்டா என் சுகர் ஏறலைன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, என் பாடியை இந்த மெஷின் வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் எக்ஸசைஸ் பண்ணால் என் சுகர் என்ன கண்ட்ரோலில் இருக்குது, நான் எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணால் என் சுகர் எப்படி இருக்குது, நான் நல்லா தூங்கி எழுந்தா என் சுகர் எப்படி இருக்குது, நான் தூங்காமல் இருந்தால் என் சுகர் எப்படி இருக்குது, எல்லாமே அனலைஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி. அண்ட் they are changing their lifestyle itself based on the machine. வாயில சொல்றதை விட ஒரு மானிட்டரிங் இது is a monitoring session and is easy. and இதில் வந்து unknown hypoglycemias தெரியும். See, இப்போ most of the patients டாக்டர்கிட்ட போகிறது காலைல நேரத்தில் தான் போவாங்க, ஏன்னா ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் பார்த்தா டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. பட் இதுவே அவங்களுக்கு ஈவினிங் டைமில் சுகர் ஸ்பைக் ஆகுது, நைட் டைமில் சுகர் ஸ்பைக் ஆகுதுன்னா இட்ஸ் அன்அவேர். ஸோ அது இந்த மெஷின் பிக்கப் பண்ணிடும். பட் டெக்னிக்கலி தீஸ் மெஷின்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், ஸோ நாட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு அஃபோர்ட் இட். ஸோ அவங்களுக்கு வாட் ஆப்ஷன்ஸ் ஐ கிவ் இஸ், தேர் இஸ் அ ட்ரெடிஷ்னல் குளுக்கோமீட்டர், காலகாலமாக எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குளுக்கோமீட்டர். இட் இஸ் மோர் தென் இனஃப். என்ன கேட்டால் இட் இஸ் மோர் தென் இனஃப். திஸ் CGM அண்ட் மெஷின்ஸ் ஆர் ஃபார் பீப்புள் யாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கி பிஹேவியர்ஸ் இருக்கோ, இல்லை ஏதாச்சும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா we can use these devices. இல்லாட்டி I don't see my whole idea of treating diabetes is it should be friendly. உங்களுக்கு வந்து உங்கள் பாக்கெட்டை ரொம்ப போட்டு அது கடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் ஆல்ரெடி பீப்புள் வித் டயபெட்டிஸ் அவங்க மாத்திரை வாங்கணும், அந்த செலவு, ஹாஸ்பிட்டல் போகிறது, அதெல்லாமே இருக்குன்னும் போது we should make diabetes very easy for them. ஸோ அப்படின்னா சிம்பிளாக ஒரு குளுக்கோமீட்டர் அதை வாங்கிட்டு SMBGன்னு சொல்லுவோம், செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். அவங்க வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி ப்ரிக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 hours ப்ரிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி பின்னாடி. ஸோ தே கெட் டு நோ தேர் லஞ்ச் ட்ரெண்டு. டின்னருக்கு முன்னாடி பின்னாடி, நடுராத்திரி ஒரு தடவை, நடுராத்திரியில் எதா அப் டவுன் ஏவுதான்னு பார்க்க. இதை தவிர அவங்களுக்கு எப்போயாச்சும் லோ ஹைப்போகிளைசிமிக் சிம்டம்ஸ் லைக் ரொம்ப டயர்டாக இருக்குது, வேர்த்து கொட்டுது, ரொம்ப பசிக்குது அப்படின்னா இமீடியட்டாக ப்ரிக் பண்ணி அவங்க இதை ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணி அவங்க டாக்டர்கிட்ட வரும்போது இதை காட்டினாங்கன்னா த டாக்டர் கெட்ஸ் ஸோ மச் ஆஃப் ஐடியா அபவுட் த பிளட் சுகர். நம்ம பார்க்கலாம், இப்போ ஒரு நாள் மட்டும் லஞ்ச் டைம் வந்து பிஃபோர் லஞ்ச் வில் பி 120, சாப்பிட்ட உடனே 280 300 போயிருக்கு. நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கேட்போம், இந்த நாள் மட்டும் ஏறி இருக்கே, அது எங்கள் வீட்டில் அன்றைக்கி கல்யாணம் இருந்தது சார், நான் வெளியே போய் சாப்பிட்டேன் சார். ஸோ we can know their diet is the pattern. ஸோ அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் ஒரு சும்மா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மாத்திரை எழுதி தராரு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும்னு இல்லாமல் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் என்கேஜ் வித் யுவர் டாக்டர். திஸ் இஸ் மை வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் நாட் எவ்ரிபடி டஸ் திஸ்ல, எல்லாம் இட் இஸ் அ கைட்லைன், யூ ஹேவ் டு ஃபாலோ இட். எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் கொடுக்கலையே. we at our place வர்ற எவ்ரி பேஷண்ட் அவங்க ஃபைலில் we give them the SMBG chart. அண்ட் நம்மளோட சிஸ்டம் பற்றி சொல்லிடுறேன். யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the patient comes in, we take history first, history கம்ப்ளீட்டாக எடுத்து we analyze their problems, we send them for routine investigations. and எப்போவுமே people with diabetes annually at least have to check for eye, kidney and the leg. diabetic retinopathy. See, the complications of diabetes ன்னு பார்த்தீங்கன்னா it is diabetes-ல பார்த்தீங்கன்னா diabetic retinopathy, diabetic nephropathy and diabetic foot infections, heart. So diabetes can damage anything from the head to toe because it affects even the nerves, blood vessels, எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஆனுவலி யூ ஹேவ் டு ஸ்க்ரீன் ஃபார் ஆல் திஸ். அண்ட் அதில் எதாவது பிரச்சனை இருக்குன்னா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்டிங் மைட் பி சூனர். அது டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா we screen them head to toe for everything. So they undergo an eye scan, they undergo their kidney filtration rate பார்த்துருவோம்,
காலில் அவங்க நரம்புகள் எப்படி இருக்குது, டு தே ஹேவ் டயபெட்டிக் நியூரோபதி, அண்ட் இன் கேஸ் அவங்க காலில் இருக்குன்னா காலில் ஏதாவது ப்ரெஷர் டெவலப் பண்ணுறாங்களா. பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஊரில் எல்லாருமே சேல் அப்படின்னு பார்த்தோன்னா போயிட்டு ஒரு நல்ல ஷூவாக பார்த்து வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்த ஷூ அவங்க காலில் எவ்வளோ ப்ரெஷர் ஏற்படுத்துது, அதனால ஏதாவது கேலஸ் வருதா, டெட் ஸ்கின்ஸ் ஏற்படுதா, அது தெரியாது. இந்த கேலஸ் வரும்போது கேலஸ்க்கு அடியில் இருக்கிற டிஷ்யூ இதாகி புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட்ஸ் ஹவ் half the people develop diabetic foot ulcers. இல்லை என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து இந்த டோ grip வந்து அவங்களுக்கு சரி யூஸ்வலி இப்படி இருந்துச்சுன்னா there's no problem. பட் யூஸ்வலாக இப்படி இந்த இடத்துல விரலில் கரெக்டாக அந்த ஒரு இது வருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாமே they can avoid. ஸோ இதெல்லாமே we assess. So we have a team to assess their footwear itself. What footwear are you wearing? இந்த footwear do you have any comfort இருக்கா? Then they go in for their dental checkup because பல்லு முக்கியம். So then they go. So this is a package. When they come in, they have to go for their டென்டல் கம்ப்ளீட்டாக முடிச்சு டென்டலில் அவங்களை பார்த்து இந்த என்ன பிரச்சனைன்னு வந்துடும். தென் தே கோ டு யோகாவில் போயிட்டு, பிகாஸ் வி ஹேவ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அவர் ஓன் தட் யோகா இம்ப்ரூவ்ஸ் டயபெட்டிஸ் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட்லேருந்து டயபெட்டிஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும்ன்ற அவங்க வி ஹேவ் பேப்பர்ஸ். ஸோ தே கோ அட்டெண்ட் சம் யோகா கிளாஸஸ். ஆஃப்டர் தட் தே கோ டு அன் எஜுகேட்டர். இப்போ நான் உங்ககிட்ட இங்கே பேசுகிறது எல்லாமே அங்கே ஒருத்தர் பேஷண்ட் கிட்ட பேசுவாங்க. ஸோ தே கோ ஃபார் அன் எஜுகேஷன் கிளாஸ் மாதிரி எல்லா பேஷண்ட்டையும் உட்கார வச்சு அவர் எஜுகேட்டர்ஸ் டாக் டு தெம். So this is the must. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா people ask, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டே எனக்கு காலைல வந்தால் மத்தியானம் தான் டாக்டர், ஈவினிங் ஈவினிங் ஆயிரும். So basically if you step into the hospital by 7, you will leave the hospital only by 1 and 2. But that's for the good. நான் என்ன சொல்றேன், சத்தியம் தியேட்டர் போய் ஒரு படம் பார்க்குறீங்க 3 மணி நேரத்துக்கு, உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஒன்ஸ் தி எஜுகேட்டர் ஃபினிஷஸ் எஜுகேட்டிங் பேஷண்ட்ஸுக்கு எனி டவுட் தே ஹேவ். பிகாஸ் என்ன ஆகுதுன்னா அந்த டாக்டர் ரூம்குள்ளே வரும்போது பாதி பேஷண்ட்ஸ் பயந்துருவாங்க, தே கெட் ஃப்ரீஸ்ட், பாதி கொஸ்டின்ஸ் மறந்துடுவாங்க. ஸோ தே ஆஸ்க் தி எஜுகேட்டர் ஆல் தேர் டவுட்ஸ் பாசிபிள். கவுன்சிலிங் முடிஞ்சிடுது. ஆஃப்டர் தி எஜுகேஷன் இஸ் ஓவர், தே கம் மீட் த டாக்டர் வித் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் தி ஐ, பல்லு, காது, காலு, கிட்னி, வித் ஆல் த பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வி அசஸ் த பேஷண்ட். அவங்களுக்கு இன்சுலின் தேவைன்னா இன்சுலின் கொடுப்போம், மாத்திரை வேணும்னா மாத்திரை கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஃபுட்வேர் டிசைன் பண்ணி கொடுக்கணும்னா வி ஹேவ் அவர் ஓன் ஃபுட்வேர் பிராண்ட் ஆல்சோ. ஸோ வி கிவ் த ஃபுட்வேர்ஸ் ஆல்சோ டு தெம். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வி சென்ட் தெம் டு த டயட்டீஷியன். So அங்கே the dietitian sees them, dietitian gives them a curated diet plan. இப்போ அவங்களுக்கு என்ன வேணும், ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை கேலரி டெஃபிசிட்டில் கொண்டு போகணுமா அவங்கள, அந்த மாதிரி என்னன்னு பார்த்துட்டு they give them a diet plan. Once the dietitian is over, they again go back to an educator. அந்த எஜுகேட்டர் கிட்ட போகும்போது எங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாகவே the educator explains to the patient. இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது சாப்பிட்றதுக்கு பின்னாடி, then comes the SMBG part. இந்த சார்ட் எடுத்து கொடுத்துட்டு அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ we have one doctor who sits with that phone always. ஸோ அந்த ஃபோனுக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும், டுடே மை பிளட் சுகர் இஸ் கோயிங் அப், டுடே மை பிளட் சுகர் இஸ் கோயிங் டவுன், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ வி ஸ்டார்ட் டாக்கிங் டு தெம் ஓவர் வாட்ஸ்அப், வி ஹெல்ப் தெம் அட்ஜஸ்ட். ஸோ அவங்களோட பிளட் சுகர் மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சொல்லிடுவோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இந்த எஸ்எம்பிஜி இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் டாக்டருக்கும் டெஃபினெட்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிகாஸ் டாக்டருக்கு உங்களோட ஃபுல் கிளாரிட்டி கிடைக்காது. இந்த எஸ்எம்பிஜி எதுக்குன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒன்ஸ் தே ஹவ் டன் தட், we send them to the physiotherapy department. We've got an in-house physiotherapy department. There they teach them basic stretches and physiotherapy. இப்போ மூட்டு வலி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு, பிகாஸ் நிறைய பேர்கிட்ட நான் வந்து ஏமா நடக்கவே மாட்டேங்கிறீங்க, அதுவும் இந்த 50 வயசுக்கு மேலாம் இருக்காங்க, ஏங்க நடக்கவே மாட்டேங்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப மூட்டு வலிக்குது டாக்டர். ஸோ ஐ டெல் தம், சீமா நடந்தால் தான் வலி போகும், நீங்கள் வலிக்குதுன்னு நடக்காமல் இருந்தால் வலி உங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆக போகுது. அண்ட் ஐ கிவ் அன் எக்ஸாம்பிள் டு தெம். ஐ டெல் தெம், ஒரு கதவு வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம மூடி வச்சிடறோம், அது திறக்காமே அப்படியே விட்டா டைட் ஆகிடவும் போகுது, நம்ம ஆயில் போட்டு அதை லூஸ் பண்ண பார்ப்போமா? ஸோ தட்ஸ் டெக்னிக்கலி. ஸோ ஃபிசியோதெரப்பி இஸ், தட்ஸ் வென் யூ கால் மீ, ஐ செட் இட்ஸ் அ வெரி குட் கொலாப் பிட்வீன் அ ஃபிசியோ அண்ட் அ டாக்டர், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசியோதெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் பீப்புள் வாண்ட் டு லிவ் ஹெல்த்தி அண்ட் பெயின் ஃப்ரீ. பிகாஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களோட மொபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஏஜ் ஓவர் 50 மசில் மாஸ் கம்மியாயிடுது, அவங்களோட ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடுது, அவங்களோட நிக்கர் போஸ்டர்லேருந்து எல்லாமே மாறும். எனி கைண்ட் ஆஃப் கெய்ட் அப்நார்மாலிட்டி, இது எல்லாமே த்ரூ ஃபிசியோதெரப்பி we can correct this. So my physiotherapy team will deal with that and they will help them, you know, some kind of muscle recovery வேணுமா, இல்லை ஏதாவது ஷோல்டர் இன்ஜுரிஸ் இருக்குது, இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மஸ்குலோஸ்கெலட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா. எக்ஸாக்ட்லி மை நெக்ஸ்ட் क्वेश्चन வாஸ் தட். ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கும், கையை வந்து லிஃப்ட் பண்ணவே முடியாது, ஏன் எதுக்குன்னு கேட்டால் சுகர் இருக்குமா, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி சின்னதாக முடிச்சிடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? டெஃபினெட்லி சி, இட்ஸ் அ காமன் கொஸ்டின் ஐ ஆஸ்க். என்கிட்ட அவங்க வந்து எனக்கு ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொன்னாலே 2 ஷோல்டரை தலைக்கு மேலே தூக்குங்கன்னு. தே ஹாவ் அ வெரி காமன் போஸ்டர், இந்த பொசிஷன் தான், இந்த ஒரு பொசிஷன் தான் வரும். ஸோ விச் இஸ் தே ஹவ் காட் ஃப்ரோசன் ஷோல்டர். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் அ மஸ்குலோஸ்கெலட்டல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ். பிகாஸ் ஆஃப் தி high blood sugars, inflammation is more.
ஸோ யுவர் ஜாயின்ஸ் எவ்ரி திங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, அவங்க வந்து இல்லை டாக்டர் எனக்கு வலிக்கு ஒரே ஒரு மாத்திரை கொடுத்துருங்களேன். ஐ வில் லைக் அம்மா நான் எனக்கு 2 நிமிஷம் ஆகாது உங்களுக்கு ஒரு மாத்திரை எழுதி தர்றதுக்கு. பட் தட் இஸ் நாட் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். உங்களுக்கு ஒரு பிரச்சனையால் இந்த பிரச்சனை வருது, விச் இஸ் நான் ரூட் காஸை ட்ரீட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த வலி மாத்திரை போடும்போது அதோட எஃபெக்ட் இருக்கிற 1 மணி நேரமோ 4 மணி நேரமோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். when the effect weans off இது திருப்பி வந்துடும். ஸோ இந்த வேலையை நான் பண்ண மாட்டேமா, ஃபைண்ட் த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 இஃப் இட்ஸ் ஹைப்பர் கிளைசீமியா ஹை பிளட் சுகர்ஸ் இருந்தால் நம்பர் 1 பிளட் சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவேன். ஐ சென்ட் தெம் டு த ஃபிசியோதெரப்பி. ஐ டெல் தெம் கிவ் தெம் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ். ஆர்ஓஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் இல்லை டாக்டர் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப வலிக்குது, எவ்வளோ நாள்மா பண்ணீங்க, 1 நாள் பண்ணீங்களா 2 நாள் பண்ணீங்களா, எதாக இருந்தாலும் பண்ண தான் 3-4 வீக்ஸ் பண்ண தான் தே எக்ஸ்பெக்ட். பட் என்ன ப்ராப்ளம்னா இவங்க ஒரு 3 days பண்ணிட்டு ரிசல்ட் இல்லைன்னா தே லீவ் இட். பட் டிமோட்டிவேட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆஸ் யூ கோ, ஸோ ஐ சிட் அண்ட் எஜுகேட் them. I tell them no, go to the physiotherapist, keep doing it, and once your range of movement increases then you will come to me, and 3 months later they will come, டாக்டர் நல்லா இருக்குது டாக்டர், இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணேன், இப்போ என்னால் கை தூக்கம். ஸோ தட் ஹாப்பினஸ் கிவ்ஸ் அஸ் மோர் ஹாப்பினஸ். இதே நான் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் அவங்கள என் ரூமில் கன்சல்டேஷன் ரூமில் இருக்கும்போது ஐ ஹேவ் 2. 1 ஸ்பாட்டில் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா ஒரு வலி மாத்திரை எழுதி கொடுத்தா ஸ்பாட்டில் அவங்கள சந்தோஷப்படுத்துருவாங்க. பட் அப்போ அந்த இடத்துல நான் வலி மாத்திரை எழுதலைன்றது அவங்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் சண்டை போட்டு போயிருக்காங்க, நீங்கள் தெரிலனா என்ன டாக்டர் ஊரில் டாக்டரா இல்லை நான் வெளியே போய் வாங்கிட்டேன். தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் when they realize it after 3 months they are happy. டாக்டர் இப்போ எனக்கு வலியே இல்லை டாக்டர், என் வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஸோ a person having diabetes, if he is led to do his work by his own without any pain, it's very happy. That's a doctor's end goal கடைசியில், to make a patient happy and do his work. அண்ட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு 50-60 வயசுக்கு மேலே the children or the grandchildren will come with the patient. அவங்ககிட்ட கொஞ்சம் ஏஞ்சி நிற்கிறீங்களாமா அப்படின்னோடனே இந்த குழந்தைங்க முதல்ல ஏஞ்சிருவாங்க, அந்த பாட்டியை பிடிக்க. அப்படி ஏங்க அவங்கள கொஞ்சம் பண்ண தான் விடுங்க. See, by you helping them உங்கள் மசில் நல்லா இருக்கும், பட் அவங்க மசில் எங்கே நல்லா இருக்க போகுது? அவங்கள ஏஞ்சி நிற்க அவங்க they are being over protective. பட் இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறனால the old people start to rely on them. ஓ நம்மளால் முடியலன்னு அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தட் இஸ் அ மேஜர் காஸ். ஸோ ஐ ஹாவ் அ ரூல் வித் மை பேஷண்ட்ஸ். நான் அவங்கள பெட்லேருந்து ஏஞ்சிக்க சொன்னேன்னா they will get up on their own. அது எவ்வளோ ஆனாலும் அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஏஞ்சி, when I get to know that the patient is not able to, நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் லெட் தி அட்டெண்டர்ஸ் ஹெல்ப் த பேஷண்ட். நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறதுன்றது எனக்கு தெரியும். தட் இஸ் when I will know how much of degree problem they have. இல்லை டக்குன்னு அவங்க பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்கன்னா இவனோட மசில் நல்லா இருக்குன்னு தெரியும், பட் அவங்க மசில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட் த காஸ். You treat the cause, do regular exercise, you can get out of it. Okay. You don't have to live with it. இங்கே மோஸ்ட்லி நாங்கள் அதுதான் பண்ணுவோம். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னு ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே ரீசெண்டாக போய் செக் பண்ணிட்டு வந்துட்டிங்களா, என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கீங்க, அவங்க காலகாலமாக போயிருக்கவே மாட்டாங்க. அது கேட்டால் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. That's the hyperglycemia. அங்கே போங்க. That is the hyperglycemia, the high blood sugars causing the inflammation on the joints. So actually நல்லா ஒர்க் பண்ணுறீங்க because only by giving the physiotherapy also, or only by me giving the matrai also, it's not going to work. It is a collab work. So it is a team work. So on the team work irundha mattum dhan, there should be a team work between a doctor and a nutritionist, a doctor and a physiotherapist, a doctor and a dietitian. ivanga kulla ஒரு team work irundha dhan so it comes out. And that is how you can make a patient have a pain-free life. அது டீம் ஒர்க்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இட் டேக் டைம். நான் உங்ககிட்ட தானே வந்தேன், நீங்கள் ஐஎஃப்டி மட்டும் வச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு. இல்லைங்க இது பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ அவங்க இன்லாஸ் கிட்டேயோ சொல்லி புரிய வச்சு it's a long process. It takes time. So a doctor who spends time sitting and talking to his patients, or any person in any field sitting and talking, பேசி புரிய வச்சா மட்டும்தான் திங்ஸ் வில் மூவ். இட்ஸ் நாட் தட் ஈஸி. பிகாஸ் அவங்களையும் சொல்ல முடியாது, எங்கே போனாலும் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது, எங்கே போனாலும் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் மணின்னும் போது இட் இஸ் நெசசரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சாதான். ஸோ நான் என்ன சொல்லுவேன், மாத்திரை வாங்குற காசுக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பியாச்சும் பண்ணுங்கம்மா, அந்த வலி மாத்திரையாச்சும் உங்களுக்கு கம்மியாகும். இதேதான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் இன்சுலின் கேரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணேன் அதனால நான் இன்சுலின் கொண்டு போகல. இட்ஸ் an excuse. They find excuse. பட் ட்ராவலிங் இஸ் நாட் an excuse. அண்ட் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இமீடியட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, டூத் பேஸ்ட் கேரி பண்ணாமல் விட்டீங்களா, இல்லை ப்ரஷ் கேரி.
ஸோ யுவர் இன்சுலின் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குன்னே ட்ராவலிங் பவுச்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஃப்ரிட்ஜ் இல்லையே, நான் எங்கே ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஆமாம், நிறைய பேர் அந்த எக்ஸ்கியூஸே அந்த கேட்பாங்க, எக்ஸ்கியூஸ் ஃப்ரிட்ஜ் ரொம்ப இல்லை தருவாங்க. அதனால நான் போடலை, அதனால அது ஏறிடுச்சு. பட் இது என்னன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்சுலின் கூலிங் பவுச். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை போட்டுட்டிங்கன்னா ஈச் பவுச் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டே லிமிட். சில பவுச்சஸ் 24 ஹவர்ஸுக்கு அது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும், சில பவுச்சஸ் 48 ஹவர்ஸுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கும், சில பவுச் ரீயூசபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை திருப்பி எடுத்து தண்ணியில் டிப் பண்ணால் மட்டும் போதும், இட் அகேன் மெயின்டைன் த டெம்பரேச்சர். ஸோ ட்ராவல் டைமில் நீங்கள் இன்சுலின் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஃப்ளைட்டில் மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா, கொண்டு போய் செக்இன் பேக்கேஜில் இன்சுலின் போட்டுருவாங்க. ஸோ இன்சுலின் செக்இன் பேக்கேஜில் போடும்போது we don't know what temperature is maintained in the cabin, in the கீழே இருக்கிற கேபினில். அண்ட் பேக்ஸ் வந்து மிஸ்ஹேண்டில் ஆகலாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகும்போது பேக்ஸ் கேன் கோ அப் அண்ட் டவுன், இன்சுலின் பிரேக் ஆகலாம். அண்ட் அது ராங் டெம்பரேச்சரில் வைக்கும்போது அந்த இன்சுலினோட ஆக்ஷன் கம்மி ஆகலாம், இதனால பிளட் சுகர் கம்மியாகாமல் இருக்கலாம். ஸோ இன்சுலின் இஸ் அலவுட் டு கேரி இன் அ ஹேண்ட் கேரி, நீங்கள் ஃப்ளைட்டில் கேரி பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு ஹேவ் அ வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் யோர் டாக்டர். ஸோ மோஸ்ட்லி இப்போ என் பேஷண்ட்ஸ் அப்ராட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, தே கம் டு மீ, தே கெட் அ லெட்டர், I am getting treated under this doctor, I am allowed to take my insulin அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன்னா, nobody can stop you from carrying your insulin because it is a life saving drug for you. ஸோ அதை நம்ம நிப்பாட்டுறதுக்கு விதம் கிடையாது. And there are few flights who are good enough, they இன்கேட் நம்ம போகிறோம், அவங்ககிட்ட எனக்கு இன்சுலின் இருக்குது, கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி தரீங்களான்னா, they keep it in their in-flight fridge and give it back to you when you get out. So there are few flights that help in that also. Okay. So there are options, multiple options for not skipping the insulin. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே காமனாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது என்னெல்லாம் இருக்கும்? ஸோ இப்போ இன்சுலின் போடுறவங்க காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இப்போ இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் இஸ் அ வயலில் இன்சுலின் இருக்குது, பென்ஸில் இன்சுலின் இருக்குது. பட் இப்போ இந்த வயல்ஸ்லேயும் சரி பென்ஸ்லேயும் சரி தேர் இஸ் 40 IU இருக்குது, 100 IUன்னு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வயலை வந்து 40 IUவில் வச்சுருந்தாங்கன்னா சிரிஞ்சை வந்து 100 IUவில் எடுத்துருவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த டோசேஜ் சேஞ்சஸ். திஸ் இஸ் அ வெரி காமன் மிஸ்டேக் தட் எவ்ரிபடி டஸ். ஸோ இப்போ அவங்க 100 IU வயல் யூஸ் பண்ணுறாங்கன்னா 100 IU சிரிஞ்சு தான் யூஸ் பண்ணணும். 40 IU வயல் யூஸ் பண்ணுறாங்கன்னா 40 IU சிரிஞ்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ மை எஜுகேட்டர்ஸ் வில் டூ. அவங்க என்ன இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த இன்சுலின் அதுதான் தப்பு. எல்லா சிரிஞ்சும் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டு வந்து வாங்கி பார்ப்பாங்க, நீங்கள் 100 IU தான் யூஸ் பண்ணுறீங்களா, 40 IUக்கு 40 IU தான் யூஸ் பண்ண, இல்லாட்டி டோசேஜே மாறும். இப்போ பென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there are multiple brands of insulin available and there are multiple pens available. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஒரு இன்சுலின் கொடுத்துருப்பாங்க, அந்த பெண்ணுக்குள்ளே இந்த இன்சுலினை சொருவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டெலிவரி ஆகாது. ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா, பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது ஹை பிளட் சுகர்ஸ் இருக்கும், நம்ம அவங்களோட இன்சுலின் வாங்கி பார்த்தா இவங்க குத்தி பேஷண்ட், வி கான் எக்ஸ்பெக்ட் த பேஷண்ட் டு நோ எவ்ரிதிங். டெய்லி நான் குத்துறேன் டாக்டர் அப்படின்வாங்க. நிறைய பேஷண்ட் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, டாக்டர் நல்ல இன்சுலின் கொடுத்துருக்கீங்க, நான் 3 மாசமாக போடுறேன், இந்த இன்சுலின் முடியவே இல்லைன்னுவாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு எடுத்து பார்த்தா தான் தெரியும், அவங்க குத்திட்டு மட்டும்தான் இருப்பாங்க, அது டெலிவரி ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இன்சுலின் டைம் டு டைம் முடியுதான்னு பார்க்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் த பேஷண்ட், சில பேஷண்ட்ஸ்க்கு 2 வாரத்தில் முடியும், சில பேஷண்ட்க்கு 1 மாதத்தில் முடியும், டிபெண்டிங் ஆன் த டோஸ் யூ டேக். பட் பென்னிலையுமே பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் யூசிங் த நீடில் கரெக்ட்லி, பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்சுலின் போடும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்ட்டு. ஸோ ஆஸ்க் தெம், ஹவு ஆஃபன் டு யூ சேஞ்ச் யுவர் நீடில்? Because what happens is, நம்ம நீடில் நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது the needle gets blunt and these needles are usually manufactured for 1 prick. It's a needle. பட் நம்ம இந்தியன் சினாரியோவில் we say for 2 pricks யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவோம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 days இல்லை 4 days ஒரே நீடில் யூஸ் பண்ணும்போது அது பிளண்ட் ஆகிடுது. ஒரு பிளண்டான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம குத்தும்போது டெஃபினெட்லி the pain increases. பட் இதுவே அந்த ஷார்ப் நீடில் இருக்கும்போது it is actually பெயின்லெஸ், ஒரு குட்டி எறும்பு கடிக்கிற வழி தான் இருக்கும். பட் ஆஸ் த நீடில் கெட்ஸ் ஓல்ட் த பெயின் இன்க்ரீசஸ் அண்ட் த இன்சுலின் அமௌண்ட் கோயிங் இன் டு த பாடி ஆல்சோ comes down and the insulin absorption உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ பேசிக்லி சேஞ்சிங் த நீடில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூஸிங் த கரெக்ட் pen for your medicine is very important. And the 100 IU and 40 IU vials பார்த்துக்கிறது is very important. ஸோ இதெல்லாமே மக்கள் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். சூப்பர் சார். ஸோ நீங்கள் நிறைய பேசுனீங்க, டயபெட்டிஸ்னால் என்ன, ஏன் நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது, யாருக்கெல்லாம் வரப்போகுது, என்னென்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், அண்ட் ஒரு ரொட்டீனாக நீங்கள் உள்ளே போய் ஒரு செக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டலில் எப்படி ஃபுல்லாக அசஸ்மெண்ட் பண்ணி அனுப்புகிறீங்களோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சுகர்னால் மாத்திரை மட்டும் கொடுக்காம இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு நீங்க புரிய வச்சது, அந்த விஷயம் really it is not about numbers. Diabetes என்றது அந்த நம்பர்ஸே கிடையாது. it is about preventing the complication. Diabetesனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாங்கன்னா சீக்கிரமாக வெளியே போயிடுறாங்கன்னா அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியோ வந்திருந்தால் மட்டும்தான் ஒன்ஸ் தே ஸ்டெப் இன் தே கெட் டு கோ அவுட். அதர்வைஸ் இட் இஸ் அ full-fledged education system. So they get to come in, they get to learn about diabetes. They will understand what is it. அதை தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, because they'll know the seriousness of the disease. சும்மா ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்புறது is not the motive. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். ஸோ நிறைய பேர் வந்து இன்சுலின் போடணுன்னாலே ஐயோ குத்துணுமா அப்படின்னு இருக்குது. அதை தவிர வேறு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதாவது இருக்கா? டெஃபினெட்லி இருக்குது. பிகாஸ் இன்சுலின்னாலே முதல்ல பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க டாக்டர், நான் வீட்டில் போயிட்டு டயட் பார்த்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்புறம் வரவே மாட்டாங்க. நம்பர் 1, இந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் இன்சுலின் போட்டுருவார். ஸோ இட்ஸ் நாட் தட் எடுத்த உடனே எல்லா பேஷண்ட்டுக்கும் இன்சுலின் போடணும்னு கிடையாது. பட் வென் தேர் இஸ் குளூக்கோ டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிளட் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் நம்ம இன்சுலின் யூஸ் பண்ணாமல் ஓஹெச்எஸ் அந்த மெடிசின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறனால அவங்களோட பீட்டா செல் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பீட்டா செல் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம பாடியில். ஸோ அது வந்து நம்ம அந்த டைமில் இன்சுலின் கொடுக்கும்போது வி ஆர் ப்ரிசர்விங் த பீட்டா செல். ஸோ அந்த பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ பிளட் சுகர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 500 இருக்குது, 600 இருக்குது பிளட் சுகர்ஸ் இருக்கும்போது மல்டிபிள் பிரிக்ஸ் தேவைப்படும். இப்போ ஒரு நாளைக்கு 4 வாட்டி பிரிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 5 வாட்டி பிரிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ டைப் 1 சில்ட்ரன் எடுத்துக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு நாளைக்கு 4 வேளை ஊசி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேர் ஆர் இன்சுலின் பம்ப்ஸ். ஸோ இந்த இன்சுலின் பம்ப் வந்து நம்ம ஒரு பேஜர் டிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஜர் டிவைஸை இங்கே மாட்டிடுவாங்க. இட் இஸ் கனெக்டட் டு யுவர் அப்டமன். அது வந்து இன்டர்சிஸ்டல், அது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உங்களோட சிஜிஎம் டிவைஸோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கால் த க்ளோஸ் லூப் சிஸ்டம் மாதிரி வந்துடும் அது. ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பிளட் சுகர் எப்படி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இந்த மீலுக்கு எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் பேசல் ரேட் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓவராலாக உங்கள் பாடியோட நேச்சுரல் இன்சுலின் ப்ரொடக்ஷன் மாதிரி அது ஒரு பேசல் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் டியூரிங் எவ்ரி மீல் அதில் பேசல் ஷார்ட் பட்டன்ஸ் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் இட், இட் வில் அட்மினிஸ்டர் தி இன்சுலின். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த மல்டிபிள் பிரிக்ஸ் கம்ப்ளீட்லி கம் டவுன். பட் தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவை தவிர டு கண்ட்ரோல் த பிளட் சுகர் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஒரு இதே போயிடும், தாட்டே போயிடும். ஆல் யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா மல்டிபிள் பிரிக்ஸ் எடுத்துருந்தவங்களுக்கு இந்த இன்சுலின், ஏன்னா அது ஒரு ஃப்ளாட்டாக உங்கள் பாடியோட நேச்சுரல் மெக்கானிசம் மாதிரி அது ஒரு பேசல் இன்சுலின் டெலிவர் பண்ணினே இருக்கும். ஸோ யோர் பிளட் சுகர் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கண்ட்ரோல். நீங்கள் இப்போ ஒரு மீல் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற போலஸ் மட்டும் உள்ளே அமைச்சிக்கலாம். ஸோ அது உள்ளே கொடுத்தோன்னே இட் கண்ட்ரோல்ஸ் த பிளட் சுகர் அண்ட் யோர் பிளட் சுகர் இஸ் ஆல்வேஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் அதை போட்டிருக்கவங்களுக்கு இந்த ஹெச்பிஎன்சி ரிடக்ஷனால் இஸ் அமேசிங், நல்ல கண்ட்ரோலில் இருப்பாங்க. பட் ஒன்லி திங் இஸ் தே ஹேவ் டு பி கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது சப்போஸ் எங்கேயாச்சும் அந்த வயர் கிங்க் ஆகிருக்கு அந்த மாதிரி இருந்தால் அது சத்தம் கொடுக்கும். ஸோ சத்தம் கொடுக்கும்போது அது எதுக்கு சத்தம் கொடுக்குதுன்றதை ஃபஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை அவங்க டக்குன்னு ரிசால்வ் பண்ண பார்க்கணும். ஏன்னா இல்லைனா தே வில் திங்க் தட் இன்சுலின் இஸ் டெலிவரிங், பட் அந்த மெஷின் ஒர்க் ஆகாது. பிளட் சுகர் டென்ஸ் டு ஸ்பைக் அப். ஸோ யூ யூசிங் ஏஐ ட்ரிவன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் டெஃபினெட்லி த ட்ரெண்ட் போகிற பார்த்தா இன்னும் ஐ திங்க் இட் வில் பி மோர் அட்வான்சஸ் நிறைய வரதான் போகுது. ஓகே, இட் வாஸ் அ வெரி அமேசிங் செஷன். நீங்கள் எல்லாமே வந்து ரீசன்ட் டெக்னாலஜிலேருந்து, ரிசர்ச்லேருந்து, ஃபேக்ட்ஸ்லேருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. அண்ட் நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவையும் கூட. நிறைய பேஜஸே இல்லை, இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியா தான் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க ஆடியன்ஸாக. பட் அதில் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னலாக டயபெட்டிஸ் பற்றி இவ்வளோ இருக்கான்னும் போது ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே. என்னோட பாட்காஸ்ட்க்கு டைம் எடுத்து இவ்வளோ நிறைய விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.